எப்படி வந்து வணங்கணும் ஒண்ணுமே தெரியாத வயது போலதாரியா நீதானே தப்பு கூப்பிட்டு அவசரத்துல ஓடியாருமா. ஏண்டா அவ்வளவு அவசரம்? எங்க போயிருந்த? என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? பெரிய வேலை. என்னடா வேலை? ஐயா முன்னாடி சோப்பார் சொன்னா. அட சாரி, இந்த ஜாமத்திலேயே முன்னாடி குளிக்கிற? இப்போ முதமா ஓடியா போலியா? ஓய் பசார் ஓய். ஏமா ஓடியா போலியாடா? எங்க சோப்பாருது? ஏப்பா அதுக்குள்ள தான் நீ கூப்பிட்டியே. நாச்சுடா. அங்க சோப் போறதா இல்ல உண்ணாண்ட வரதா? என்னடா சொன்னே? வந்ததோ என்னடா வரன்றே? இதுமா கூப்பிட்டியா? வேலைக்கு வரதா? அதுதான் சொல்றேன். உங்களை என்ன வந்து நிக்கிறதா பேசணும்? சோப் போடலமா? போடவே இல்லையே. எங்க சித்தமா விட்டு வந்துக்கிற சோப் போட சொல்லி. அட மானங்கட்ட நாயே. என்னவா? ஏடா தங்கமா தல்ல. என்ன அவன் ஏத்துக்கல போட போறாரு. எத்தனவா? பின்னாடி வரல போட சொல்லிக்கிறேன். பின்னாடி இதல மானங்கட்ட பொறுப்பு முன்னாடி இல்லையா பின்னாடியா? சீ சரி உண்மை. சரி விடு. சரி நான் யார்? ஏமா என்னப்பா? உன்னை பார்த்தா என் மொட்டாட்டி பேரே இருக்கிற பொண்டாட்டி நேரா சொல்ல. அதேதாமா அதேதான் உள்ளமாக்குறா. வேற இதே சேலதாமா கட்டிட்டா. இதே சேலை. இது என்ன நேரம்? ஏமா என்ன நேரம்? என்ன நேரம்? இரவு. என்ன நேரம் கேக்கலடா? ஓ நேரமா? என்ன நேரம்? கருப்பு கலரு. இது கருப்பு. அட காணால கண்ணா கேட்டு சொல்லு. இதுவாடா கருப்பு? இப்பதான் தெரிஞ்சா. என்னது? வெள்ளை சேலை கட்டிக்கிறா. வெள்ளை சேலம் கூதே. வெள்ளை சேலைடா இது? என்ன சேலை பார்த்தா? நேரம் மாத்திட்டீங்களா? இப்ப மாத்திக்கினேன். நேரம் நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இதுவா முக்கியம்? பொண்டாட்டி அது முக்கியம் இல்லையா? ஏப்பா அவ பொண்டாட்டி மாதிரியே நான் இருக்கிறனால தகுமா சொல்லலாமாடா? என்ன இப்ப என் பொண்டாட்டி நம்ம சொன்னேன். உன் மனைவி நான் இல்ல, அவ வேற யாரோ. நான் யார் தெரியுமா? என்னப்பா நீ எந்த ஊர் மாடியா? நான் பொறுக்கிற ஊர். வர வரலாம் பொறுக்கிட்டு வந்து அந்த ஊரெல்லாம் எந்த ஊர் மாடி காட்டு? எந்த ஊரு? ஆமாமா. எந்த நாடு? விளக்கமா சொல்லட்டுமா? சொல்லுமா சொல்லுமா. விளக்கமா சொன்னா எனக்கு தெரிஞ்சாலும் உட்கார்ந்து தெரியுமா? கண்டிப்பா சொல்றேன். வந்தா சொக்க கண்ணே மாறே ஏது போடா தமிழ்நாடு. தமிழ்நாட்டை விடு. இந்த நாடு இது ரத்தினாபுரி கோட்டை. ரத்தினாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய அசுரர். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? சொன்னா ஆயில் பாக்கி போயிடுண்டா. சொல்ல மாட்டீங்க. சொல்லக்கூடாது. சொன்னா ஆயில் போயிடுண்டா. ஆயில் குறைஞ்சிரும். வாமா தெரியும். என்னடா ஆயில் குறைஞ்சிட்டா 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி ஊத்திக்கோ. வெளியில போடா. அட படுபாவி. நான் வண்டி குத்துற ஆயிலியா சொன்னேன். இதெல்லாம் ஆயில் குறைஞ்சி. ஆயில் வாணா கால குறைஞ்சிரும்டா. சீக்கிரமா போய் சேர்ந்துருவார். மாங்கலி பால குறைஞ்சிடா. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுப்பா. மாமா தெரியா? ஏப்பா? அட பாமா. என்னடா சொல்றீங்க? ஊட்டியார் பேர் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. யார் சொல்லாதுக்குறாங்க? ஏன்? யார் சொல்றது? என் பொண்டாட்டி சொல்ற மாதிரி இருக்குடா. மனைவியா? என்னடா? யாரா 4 பேர் வந்து கேக்கணுமே. எங்கம்மா கூட்டி காட்டேன். வேலை எங்க போய்க்கறான்னு கேக்குறோம். வேலை போய் கூத்துக்கு போய்க்கறான். வேலை போய் கூத்துக்கு போய்க்கறான். தகமாடா. யா புள்ள இல்ல. என்னடா வேலை போய்டா. சரி. சொல்றவங்க கிட்ட சொல்லிறா. உன்னை எப்படி கூப்பிடுறா? டேய் வேலை. ஐயோ. அட பாய தண்ணி வந்துச்சு வாடா. மாமா. அட மாடி வந்து தூக்க வாடா. நீ மானகட்ட வந்துறே. யாரேடா அப்பா? அட பாவி. மாமா அத்தை இதெல்லாம் சொல்லி கூப்பிடுறது இல்லையா? அதெல்லாம் ஒரு நாள் கிடையாது. கிடையவே கிடையாது. வாடா போடாதா. நீ போற கிட்ட சொல்லு.
ஏண்டி என்ன மாமார கூப்பிடணும் அத்தான கூப்பிடணும் ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிடணும் வாடா வேலு போடா வேலைன்னா பைபாஸ்ல பாதியிலே போயிடுவேன்னு சொல்லிடு ஏண்டின்னு கூப்பிட்டு தொடப்பு காட்டி அப்படியே அவ்வளவுதான் ஒரு நாளைக்கு 4 தொடப்பு காட்டி தேஞ்சு போகுது ஓ பெருக்கி தேஞ்சு போல என்ன அஜியா 4 தொடப்பு காட்டி தேயுது எங்க ஏண்டின்னு கூப்பிடுது கூப்பிடாதே உதவாங்கிறது அவன் எப்படின்னா சொல்லிட்டு போயிட்டோம் அல்பாயுசுல நீ போனாலும் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துட்டு போயிடு நல்லா இருடா என்ன பண்ணு நீ சொல்றீங்க என் பொண்டாட்டி எங்க மாத்தியாச்சு தெரியலையா சரி அது விடு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிரேன் நான் கூட ரொம்ப நாளா எங்க சித்தி விட்டு பொண்ணை லவ் பண்ணிக்கிறேன் உலகட்ட பாவி சித்தி வீட்டு பொண்ணாடா உனக்கு என்ன சித்தி வீட்டு பொண்ணு லவ் சித்தி வீட்டு பொண்ணு தங்கச்சி முறை ஒரு மாமா பொண்ணு ஒரு அத்தை பொண்ணு சித்திக்கு நாத்தனாரா அப்படின்னா என்னடா முறை டேய் நாத்தனார்னா யார் முறை வரும் என்ன ஆகுது எங்க சித்திக்கு நாத்தனார் என்ன ஆகுது என்ன சித்தி பொண்ணு தெளிவா சொல்லுடா அக்கா தங்கச்சி எல்லாம் விரும்ப கூடாது ஆட எல்லாம் இருக்கு எல்லாம் தப்பு ஆட எல்லாம் இருக்கு தெரியுது கம்மி இருப்பா அப்படி எல்லாம் இருக்க கூடாதுடா மாதவ என்னுடைய நாமதே என்ன தெரியுமா சொக்கா கண்ணி ஏமா சொக்கா கண்ணியா சொக்கா இல்ல பேண்ட் கண்ணி மூதேவி சொக்கா கண்ணி சொக்கா கண்ணி ஆண்டு வரக்கூடிய அரசர் வாதாபி அசுரா அவர்தான் என்னுடைய கணவர் என்னடா சௌரி பாக்குறீங்களா நல்லா இருக்கணும் இல்ல அவருக்கே நீ பொண்டாட்டி ஆக்குறேன்னா அப்ப அவருக்கு என்ன வேற யாருக்கு இருக்கணும்ன்ற இல்ல அவர் எப்பேற்பட்ட அரக்கர் அசுரகுலத்தை சேர்ந்தவர் வீராதி வீரர் அவர்கிட்ட உனக்கு என்ன ஒரு ஆள் நிக்க முடியுமாடா ஐயோ உனக்கு என்ன குறை வர போகுது என்ன குறை ஒருனத்திலே குறை இல்ல சந்தோஷமா இருக்கேன் நகநட்ல குறை கிடையாது துணி மணில குறை கிடையாது பணத்துல குறை கிடையாது சாப்பாட்டுல குறை கிடையாது ஆம்டியால குறை கிடையாது ஆம்டியால குறை இல்லனா எனக்கு எத்தனை வீட்டுக்காரர் ஒழுங்கா சொல்லு ஆம்டியால அது அப்படி இருக்கிறாரு இல்லாத கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை இல்லாத இருக்கறாங்கனா கல்யாணம் பண்ணி வாயா வெட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க வாயா வெட்டி நீ சௌகரியமா இருக்கிற அதுக்கு சொல்றேன் கணவர் இருக்கிறாரு அதுல குறை இல்லன்னு சொல்லு கணவர்லயே குறை இல்லன்ற என்ன கதை நான் ரெண்டாம் கட்டமா நீ தானடா சித்தி பொண்ணு லவ் பண்றப்பவே தெரியுது நீ ரொம்ப விவசாயான ஆளு நான் எப்படி வருகிறேன் எப்படி வரீங்க சொல்லட்டுமா எப்படி வா தங்க ஒடியான பின்ன காரிகை பல பாருங்க தங்க ஒடியான பின்ன காரிகை பல பாருங்க நீங்க சொல்றதா வேலை வாங்க முடியுமா உன்னால வாங்க முடியாது அதெல்லாம் முடியாது ரத்தனத்திலேயே அணிகளை நாணய அணிகளை போட்டு வரனே எப்படி இருக்கிறே அப்படியே பல இருக்குதுமா பளபளன்னு இருக்குதா சரி நீ எங்க இருந்து ஓடி வர அம்மா மெந்து துட்டமா ஐயோ அட பாவி இவன் மருந்து துளட்டானே என்னமா பாஜாரே அப்ப ஆறு பாஜாரே ஒரு ஆம்புலன்ஸ் சொல்ல மெந்து துளட்டானே பா போய் சேர்ந்து வீட்டுக்கு வந்து சொல்ல ஆட கம்ப்ளீட் ஐயோ மறந்துட்டுமா சொல்ல மாட்டேன் நகராத்திரியா போயிட்டு வந்துதானே இல்ல வீட்டுக்கு போற வரைக்கும் இருப்பா நல்லா இருக்குது பிடிக்க மாட்டாங்க மருந்து எவ்வளவுடா சாப்பிட்டே அளவு சொல்லல அந்த மெந்து இல்லம்மா யாரனது ஒரு கட்டிக்கு தான் சாப்பிட்டுக்கிறேன் டேய் சீ ஏமா ராஜா வரும்படி உத்தரவு அததான் மறந்துட்டேன்னு ஓ மறந்து விட்டேன்றதுதான் மறந்து துண்டனியா ஆமா தாயே ஏன்டா இப்படி இருக்கறே ஏமா சரி உன வரும்படி உத்தரவு அரசன் அழைச்சிருக்காரே உடனே வா போலாம் வாங்க
மனைவியா பார்த்தலையா? ஆமாங்க. ஐயா சொக்கணும். ஆமா சொக்கணும். அப்படியே ஓய்விடும். ஓய்விடுமா? அவரு சொன்னாங்க நான் இருக்குமா? சொல்ற விதம் சரியில்லையே. ஒரு வல்ல வார்த்தை. ஆமா மனம் சக்க வேண்டும். ஆமாமா உடல் சக்கப்பட வேண்டும். அந்த அளவு அழகு இருக்கும். ஐயோ உனி மட்டுமா பொண்டாட்டி ஊர்ல காரவங்களா எனக்கு மட்டுமா பொண்டாட்டி இருமே இருமேவா அப்படினா என் பொண்டாட்டி கேக்குற மாதிரி என்ன சொன்னா கவனிங்கல நவரான வார்த்தை. ஆமா எனக்கு மட்டுமா பொண்டாட்டி அப்ப ஊருங்களாமா நீ என்ன சொல்ல வரப்பா? ஐயா ராஜா ராஜாගේ மனைவி ஆடுகட முறைகிறோம். அப்பேற்பட்ட அழகு படைத்தவள். ஆமா என் மனைவி நான் சொல்ல வந்தா ஊருக்குள்ள நீங்க நான் குழந்தை போடுங்க சின்ன வயசுல இருந்து என்னதான் வச்சுக்கிறாங்க அந்த அம்மா. என்னடா இப்படி சொல்ற ஒரு பண்ணி என்ன திரும்பி பார்த்தா என்னடா சொன்ன ஐயாவா தெரியல ஏங்க பாருங்க என்னது குழந்தைல இருந்து என்னதானே நீ வளர்த்து வரீங்க. என்ன வயசுல குழந்தைய வளர்த்து கூடவே வச்சு நடக்கிறேன்னு சொல்றானா? அதான் சின்ன வயசுல என்ன வச்சுக்கிறீங்களா? ஏய் துணையா வச்சிருக்கேன் குழந்தையா வச்சிருக்கேன்னு சொல்லு. நம் பிள்ளைகளோடு ஒருவனா பாவிச்சு வளர்த்து வரங்க. அப்படியா? ஊதியாவே சொல்லுது. நான் பண்றேன் இப்போ. இருக்கட்டனாதே ஏனோ என்னை அழைக்கிறேன்.
நெருப்பு அங்கே தான் இறங்குதா? நெருப்புல குறைஞ்சு தான்டா வண்டி அதுதானே. நேத்தரா பார்த்துங்கடா மோசம் மோசம் பார்த்துங்க விஷ்ணு. யாராலும் செய்ய முடியாது அரிதான ஒரு தவத்தை பெற்று அப்படி யாருமே செய்ய முடியாத ஒரு அரிதான என் கணவரை பாத்தியே எப்படி இருக்கிறார்? அப்படியே பண்ணி வச்சு பொம்மை மாதிரி இருக்கிறாரு. பண்ணி வச்சுடா டேய் ஏண்டா பண்ணி வச்சு தரேன் நானு. ஏண்டா செய்து யாரான வச்சு சொல்லுங்க. பண்ணி வச்சுனா பண்ணினா வச்சுது எது வைக்கிறீங்க இல்லங்க டக்குனு உள்ள தூங்கினா போட்டு உன்னை தீங்க முகல்ல என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பெண்ணா இருந்தா செதுக்கி வச்ச செல்லைன்னு சொல்லலாம், ஒரு பதுமைன்னு சொல்லலாம். இவரோ ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கிறார்? சிம்மாசனத்துல சிங்கம் போல வீற்றிருக்கிறாரே. சிங்கத்துக்கு கோவம் வந்தா என்னடா செய்யும்? அப்படியே கச்சிரும் கர்ஜனை செய்யும். அப்படி இருக்க இப்பேற்பட்ட வீரன் அசுர குலத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் யாரால செய்ய முடியாத ஒரு அரிதான தவம் அப்பேற்பட்ட தவத்தை செஞ்சு சிவபெருமான் கிட்ட விளக்க வச்சிருக்கிறாரே. அப்படிப்பட்ட பெருமை குணப்படுத்தி என் கணவர் வாடி என்ன முடியாத நிக்கணும். எதற்காக அழைச்சிங்க? அப்படி இருக்கணும். ஆமாங்க வந்த காரணத்தை கேட்கின்ற அது பத்தாடி பறித்து செல்லுக்கு போ பாசல் விடு.
அரக்கர் குலத்திலே அத்தனா குலத்திலே அடியேன் ஒரு திலகம் போல் விளங்குறனா உங்களுக்கு ஈடு என்ன இங்க யார் இருக்கிற காரணம் என்ன காரணம் என்னடாதா வரம் அதுபோல வரத்தை வாங்கிக்கிறவன் உண்மைதான் அப்படி வரத்தை வாங்கியவன் சும்மா இருக்க முடியுமா வரத்தை பற்றி சும்மா இருக்க முடியுமா என் புகழ் ஆமா வெளி தெரியணும் வெளி தெரிஞ்சு நீ யாரு என்ன இப்ப இதை செய்தார் அந்த புகழ் வாங்கினார் அப்படின்னு தெரியணும் இப்ப சும்மா தான் தெரியுமா யாரு சொன்னீங்க வீட்டு உள்ள தான் தெரியுமா வீட்டு உள்ளே உட்கார்ந்தா பூசப்படாது கொடுப்பாங்க டீ அப்படியே வாய் ஒரு ஊத்திட்டு வந்துரு வாய் முடினா குடிக்கல ஏண்டா ஐயா வீட்லயே உட்கார்ந்தா அந்த புகை வெளிய தெரியாது ஆமா அத வாங்கியது ஆமா உடம்பு சும்மா இல்ல ஒரு என்ன பண்ணுது என்ன பண்ணணும் என்ன பண்ணுது தெரிகிறது என்ன செய்வீங்க போபாரே வரத்தை சோதிக்கணும் வரத்தை போக போறேன் சோதிக்கணும் ஆமா என்ன போறீங்க வரத்தை சோதனை செய்ய வேண்டும் சோதனை செய்ய எனக்கு மரணம் இல்லாத வரத்தை நான் இருக்கிறேனே போய் ஆமா சமாரு மத்தல என்ன அத்ததிக்கு வளங்க சீரே பிடிக்கணும் நாதா ஆடிங்க பாரு மன்னாதே தேவர்கள் ஆமா முதலிலே மூவர் ஆமா தேவரிலே மூவர் யாரு மும்மூர்த்தி மும்மூர்த்தி ஆமாங்க அரி ஆ அரண் அரண் அயன் அயன் என்று சொல்லக்கூடிய வர கொடுத்தவர் கிட்டியா மும்மூர்த்தியை பிடிக்க போறேன் அவங்க கையிலதான் சோதிக்கணுமே வார்த்தை குத்தாமர் ஆமா அவனை தான் சோதனை பண்ண முதல்ல ஆமா அவனை உதச்சு சீரை பிடிச்சாதான் சரி பிடிக்கணும் யார் கொடுத்தது ஆமா சிவன் சிவனை பிடிப்பேன் பிடித்து அடிப்பேன் சீரை அடிப்பேன் அப்ப வர மரத்து சோதிக்கணும் உண்மையா? கொடுத்தாரா மலர் உண்மையா இருக்குதா இல்லையா இல்லையா தெரிஞ்சிக்கலாம் ஆமாங்க நான் சொல்றேன் சரி நிக்க செய்ய போகிறேன் விடை கொடுக்கவா போக வேண்டாம் என்ன நான் வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்துடுவேன் அண்ணா போகிறாரு ஏய் வாடா போட்டா இருபது போச்சுலான்றியா அதுக்காக தந்து கூட வரான் மூக்கி யாரு கட்டி போகுது யாரு கட்ட மாட்டா ஏங்க யாரு கட்ட மாட்டா திருப்பிடுங்க ஆமா ஏங்க வீரா நீங்க இவ்வளவு பெரிய தவமே செஞ்சாச்சு இதை ஏங்க சோதிக்கணும் கொடுத்தவர் கடவுளாச்சே அவருக்கு தெரியாதா கொடுத்தது மெய்யா பொய்யான்னு கொடுத்தார் கடவுளா இருந்தாலும் நான் வாங்கின வர்த்த சோதனை பண்ணேன் செய்யவே வேண்டியது இல்லைன்னு சொல்றேன் பயப்படுறியா தேவையில்லை நாதா. சென்றார் ஏதாவது வரும் என்ன வரும் தீங்கு வரும் அப்படின்னு நினைக்கிறான் அடே அக்கமே மானே அத்தியாரே
உக்கார்றா. அவங்க எல்லாம் தெய்வம் கேட்க போக வேணாம். தெய்வம்னா என்ன? தெய்வம்னா நல்லதையும் பார்க்கும் கெட்டதையும் தடுக்கும். தெய்வம்னா யார்? தேவர். 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 ஆமா. தேவருக்கு என்ன இருக்குது? அதிகமா 4-5 கைகள் அதிகமா மாச்சுடா. அப்படிலாம் இல்லைங்க. எப்பவுமே மனைவி வாத்திக்காரங்க அப்பதான் குடும்பம் உருப்படுங்க. என்ன பார்த்தாலே போதும். தேவர். ஏடி வீந்து போய் பாத்தியா? இது போல வீந்து வந்துட்டியா? என்னங்க மகாராஜா? சாச்சிரம் போனதுமே. வந்த பலத்தை பாத்தியா? வந்ததுமே பாத்தியா? அந்த போனே பாத்தியா? அதிபர். என்ன கண்டால்? அரி அயல் ருத்திர முண்டார். அனைவருமே அசதிக்க மலர்கள் அலறி ஓடுவாங்க. மரகடி தள்ளுற டேய். கணக்கிற தடவும் ரொம்ப நேரம் ஆகும். தெரியும் தானே? இப்படி தள்ளுறா உள்ள தள்ளுறா அப்படியே தீர்மானம் வந்தா தள்ளி விட்டுருங்க. அங்கே போனால் அவர் மேலே விட்டோம். நான் தான் சித்தி பேர போகிறேன். நீங்கள் சரி போகிறேன் மரகடி மேலே வேலை பார்க்க என்ன பண்ணுறேன்? வேலையா போ. வேலை பார்க்க டேய் சுத்தி விடத்த. ஏன் சொல்றது